அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அந்த யுத்தங்களுக்கு பிறகு ஒரு இந்திய மக்கள் மீது உலக நாடுகள் மத்தியில் ஒரு தப்பான பார்வை ஏற்பட்டிருக்கு. எதனால் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த இஸ்ரேலுடைய உளவாளிகளுக்கு துணை செஞ்ச ஆட்களில் இந்தியாவிலேருந்து வேலை செய்ய போகிறாங்கல்ல, அவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஈரானுக்கு போயிட்டாங்க. அவன் வேலை கொடுத்துருக்குறான். அவன் அதிக காசு தர்றாங்கங்கிறக்கா என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த உளவாளிகளுக்கு இந்த நாட்டுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கிறத செஞ்சுருக்கிறான். அதில் இந்தியர்களும் அதில் இருந்து கைது செய்யப்படுறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு சம்பாதிக்க போனோம்னு சொன்னால் அதில் அங்கே நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? நம்ம எங்கே உழைக்கிறதுக்கு போகிறோமோ அங்கே போய் நேர்மையாக இருக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி தான் கத்தாரில் ஒரு 3 அதிகாரிகள் போய் அந்த நாட்டு ரகசியத்தை எல்லாம் காட்டி கொடுத்தார்கள்ங்கிற ஒரு வகையில் ஏற்கனவே 3 பேருக்கு மரண தண்டனைலாம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்தியா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்கன்ற பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால், இந்தியாவுக்கு நம்பக்கூடாது. இப்படி ஒரு எண்ணம் வந்தால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இந்தியாவை நம்பக்கூடாதுன்னா அது எல்லாரையும் தானே பாதிக்காது. இந்தியானா இந்தியா பாஸ்போர்ட் எடுத்து வந்தால் நம்ப முடியாதவங்கள காட்டி கொடுத்துருவாங்க என்கிற ஒரு பேர் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இந்த உதாரணமாக சபஹாஸ்னு ஒரு துறைமுகம் இருக்குது ஈரானில். அந்த துறைமுகத்தை ஈரான் இந்தியாவுக்கு குத்தகை கொடுத்துருக்குறாங்க. ஈரானுக்கு சொந்தமான ஒரு துறைமுகம். அதில் நீங்கள் அங்கேருந்து இறக்குமதி ஏற்றுமதிலாம் செஞ்சுக்கிறங்க, அதுக்கு ஒரு வாடகை அப்படி செய்வாங்க. சில நாடுகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சொந்தமான இப்போ இஸ்ரேலில் உள்ள துறைமுகத்தை கூட நம்ம நாட்டு அதானி தான் எடுத்திருக்காரு. இஸ்ரேலில் ஒரு துறைமுகம் இருக்கா இல்லையா, அந்த துறைமுகம் யார் எடுத்திருக்காங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள அதானியத்தை கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிறங்கன்னு கொடுக்குற வழக்கம். அந்த மாதிரி இந்த சபஹாஸுங்கிற ஈரானுடைய துறைமுகம் இந்தியாவில் இருந்தது. அது நேற்று அறிவிச்சிருக்காங்க. இது அந்த நாட்டுக்கு எதிரான வேலையை செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த துறைமுகத்தில் அவங்க கண்ட்ரோலில் கொடுத்தோன்னா நிறைய ஆட்களை வேலைக்கு சேர்ப்பாங்க, பலர் வரப்போ இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வசதியை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்கிற காரணத்தினால் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி எடுக்க போகிறோம், கைவசப்படுத்த போகிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட குத்தகை தானே கொடுத்தாங்க, விற்பனை செய்யலை, நீங்கள் காலி பண்ணிக்கிறங்க. அப்போ நம்பி நம்மள்கிட்ட ஒருத்தன் ஒப்படைச்சவன் காலி பண்ண சொல்கிறான்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரியான அதுக்கு அந்த அரசாங்கம் காரணம் கிடையாது, இந்திய மக்களுடைய மனநிலை தான் காரணம். இந்த மாதிரி சம்பாதிக்க போனவர்கள் அந்த நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவன் வேலை செய்கிற கடையில் வேலைக்கு செய்கிறோமா, அந்த கடைக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அவர் யார் நமக்கு ஊதியம் தருகிறார்களோ அவர்களுக்கு உண்மையாளர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் தான் இருக்கிறது கடமை. அப்படி இருந்தால் தான் நம்மளை நம்பி மறுபடியும் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பகிரங்கமாகவே மொசாத்துக்கு தகவலை கொடுத்து இந்த இடத்துல அவன் இருக்கான், அந்த இடத்துல அவன் இருக்கான், இந்த அதிகாரி இங்கே தான் இருக்கார், அந்த அதிகாரி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி இந்த விஷயங்களை போட்டு தருவதற்காக லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. இந்த உணவுகளை வாங்குறது இந்த சம்பாதிக்கிறதை விட அதிகமாக கிடைக்கும். மாத சம்பளம் வாங்குறாங்கல்ல, அதை விட பல மடங்கு அதிகம் கிடைக்கும் பொழுது விலை போயிடுறாங்க. விலை போனவர்களாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல நாட்டுக்காரன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்தியர்கள் அது பெருமையை நம்ம பெறணுமா இல்லையா? ஒரு இந்தியாக்காரனாக இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டி கொடுக்குற வேலையை செய்யக்கூடாது. எங்கே இருக்கிறோமோ அதுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு இல்லாமல் செஞ்சதுனால என்ன செய்யணும், அந்த துறைமுகத்தை அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண போகிறோம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன ஏன்னு கேட்டால், அதை நமக்கு ஈரானுக்கு எதிரான வேலைகளில் அது பயன்படுத்தப்படுகிறதுன்னு காரணம் சொல்கிறாங்க. ஈரானுக்கு எதிரான காரியங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது, அதனால் அதை காலி செய்ய போகிறோம்னு சொல்வார்களே. ஆனால் இது ஈரான், இந்தியா அந்த மாதிரி நீங்கள் பார்க்க இயலாது. பொதுவாக நம்ம மக்களுடைய நாணயம் நேர்மையை கேள்விக்குறியாக்கப்படுது. அப்படி ஆகக்கூடாது. ஈரானில் வந்த மாதிரி சர்வதேச நாடுகள் இப்படி ஏற்படுமா இல்லையா? இந்த செய்தி பரவுனுச்சின்னு சொன்னால் எந்த ஒரு நாட்டுக்காரன் என்ன செய்வான், அப்படியே இந்தியாவை கூப்பிடாது, எப்போ உள்ளே காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ காட்டி கொடுத்தான்ங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது. முஸ்லீமுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, இந்தியர்கள்ங்கிற முறையில் வரவே கூடாது. ஏன்னு கேட்டால் அது எல்லாரையும் பாதிக்கும். வேலைக்கு எடுக்கும்போதே இந்த இந்தியர்களை தவிரன்னு போட்டு விட்ருவாங்க. பெரும்பாலும் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது என்ன செய்வான், எல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்தியர்களை தவிரன்னு போட்டு விட்ருவான். அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு தர்றான், நமக்கு ஒரு வாழ்க்கை அதை வச்சு ஓடுதுன்னு சொல்லும் பொழுது போகிற இடத்துல அவங்களுக்கு என்ன எதனால் இது வருதுன்னு கேட்டால், இவங்க நம்ம இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்தை விதைச்சி மண்டையில் ஏற்றிட்டாங்களா, அந்த மாதிரி நிலையில் அவன் போகிறானா, போனவுடனே முஸ்லீம்களுக்கு எதிராக எதனா செய்யலான்ற மாதிரியே போகிறான். எதனால் இந்த நிலைமை வந்துச்சு, ஆள்வோர் அந்த மாதிரி இருக்கிறதுனால, அந்த மாதிரியான கருத்தில் இருக்கிற காரணத்தினால முஸ்லீமுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம். அவன் பள்ளியாசல் கூட இடிக்கலாம், அவன் வீட்டை கூட இடிக்கலாம், அவனை கொள்ள கூட செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை நாட்டில் ஏற்படுத்தின காரணத்தினால போகிறவன் மண்டையில் ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சு, ஈரான் முஸ்லீம் தானே, முஸ்லீமுக்கு எதிராக என்ன செஞ்சா என்ன, அவங்கள அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் காரணம். அப்போ அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் இந்திய அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த காட்டி கொடுக்குற இவர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க கைது பண்ண உடனே இவங்க தூதரகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறது.
எங்களை விட்டுருங்க, எங்களை கைது பண்ணாதே, தண்டிக்காதே. அப்போ என்னவா ஆகிறேன், இன்னும் நம்ம செய்யலாம், நம்ம அரசாங்கம் காப்பாற்றிடும், நம்ம துரோகம் பண்ணாலும் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்ற எண்ணம் உண்டாகக்கூடாது. மாட்டினா மாட்டி தொலைஞ்சிட்டு போங்கடா, அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாடு இருந்தால் தான் எல்லாரையும் நம்புவார்கள் என்ற ஒரு தகவலை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.